இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த 2014 ஆண்டு ஒரு 3-4 வாரங்கள் ஆகிவிட்டன. இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஒரு தேவ செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த தேவ செய்தி இந்த 2014வது ஆண்டிலே எங்கள் ஜெப இல்லத்திற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புத வாக்குத்தத்தத்தை, அற்புத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 18 வசனம் 28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வசனத்தில் நீங்கள் கவனிங்கள். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை தேவன் வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் எனக்கு மிகவும் தொடப்பட்ட இந்த ஒரு வார்த்தை, என் இருளை வெளிச்சமாக்குவீர். அதாவது என் இருளாக இருந்த என்னுடைய வாழ்க்கை ஒரு பகுதியை தேவன் ஒளியாக வெளிச்சமாக மாற்றுகிறவர். அது மாத்திரம் இல்லை, தேவன் சொல்கிறார், தேவன் என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை ஏற்றுவீர். ஆகவே இந்த 2014வது ஆண்டிலே எங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த ஒரு வார்த்தை, தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நீங்கள் இந்த வேத பகுதியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற வேலையில் கூட தேவன் உங்களோடு இடைப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையை நான் நினைவு கூற விரும்புகிறேன். நீங்கள் ஒரு வேளை இருளாய் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அங்கலாய்ப்பாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, தவிப்பாக இருக்கிறது, தேவைகளாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லக்கூடும். தேவனுடைய வார்த்தை உங்களிடம் புறப்பட்டு வருகிறது. தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார். மாறாக இந்த வசனம் சொல்கிறது, தேவன் என் விளக்கை ஏற்றுவீர். ஒரு மனிதன் இருளிலிருந்து ஒளியாய் ஆகுவதற்கு, ஒரு மனிதனுடைய இருளிலிருந்து வெளிச்சமாய் ஆகுவதற்கு தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஒளி ஏற்றினால், அந்த விளக்கை ஏற்றினால் அந்த மனிதன் ஒளியாக முடியும், வெளிச்சமாக முடியுமே தவிர வேற வழிகள் இல்லை. தேவன் மாத்திரம் நமதோடைய இருளை ஒளியாக்க முடியும், வெளிச்சமாக்க முடியும். தேவனை விட்டு வேறு ஒருவர் நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை, நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து ஒளியாய் கொண்டு வர முடியாது. நீங்கள் தேவனிடத்தில் சரணடையும் பொழுது, தேவனை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது அவர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். அது மாத்திரம் இல்லை, அருமையான இந்த வாக்குத்தத்தத்தின் தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து கவனிப்போம். ஆண்டவர் ஒரு மனிதனை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? பிரதர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருளாக இருந்தேன், இப்பொழுது வெளிச்சமாக விரும்புகிறேன், ஆசையா இருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அப்படி வெளிச்சமாக வந்தால் என்ன நடக்கும்? ஒரு கேள்வி கேட்பீர் என்றால் அதற்கு வேதம், தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாசிப்போமா? அதே 18ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டி விடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன். நீங்கள் தாண்டுவீர்கள். எதை தாண்டுவீர்கள்? ஒரு மதிலை தாண்டுவீர்கள். நான் வெளிச்சமாகிவிட்டேன், நான் ஒளியாகிவிட்டேன், தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டிருக்கிறேன், நான் எப்படி ஒரு மதிலை தாண்டுவேன்? தேவன் சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உங்களுக்கு எதிர்ப்பாக வருகிற சேனைகளை நீங்கள் இந்த ஆண்டிலே பாய்வீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பாக வருகிற அந்த கூட்டத்தாரை, உங்களுக்கு எதிர்ப்பாக வருகிற அந்த சத்துருவை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களை தேடி வருகிறது. அது மாத்திரமில்லை, தேவன் சொல்கிறார், தேவனாலே அந்த மதிலை தாண்டுவேன், தேவனாலே அந்த மதிலை தாண்டுவேன். மதில் என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தடை சுவர். நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திலே முன்னேற்றம் கொள்வதற்கு, ஆவிக்குரிய காரியத்திலே நீங்கள் முன்னேறுவதற்கு தடையாக இருந்த அந்த சுவரை இந்த ஆண்டில் நீங்கள் தாண்டுவீர்கள். ஹல்லேலூயா! இது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக, ஒரு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு முடிவு உண்டு. நீங்கள் அந்த சுவரை தாண்டுவீர்கள். எப்படியா தாண்டுறது? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருள் வெளிச்சமாக்குவார். நீங்கள் வெளிச்சமாகும் பொழுது நீங்கள் அந்த சுவரை தாண்டுவீர்கள்.
உங்களுக்கு எதிர்ப்பாக வருகிற சுவரை தாண்டுவீர்கள். உங்களால் முடியாது என்று சொன்ன அந்த சுவரை நீங்கள் தாண்டுவீர்கள். அது மாத்திரமில்லை, நீங்கள் வெளிநாடு செல்வதற்காக விசாக்காக நீங்கள் காத்திருக்கொண்டு இருக்கலாம். இந்த தேசத்துக்கு நாங்கள் போகணுமே ஆண்டவரே, இந்த தேசத்தில் போய் நான் வேலை செய்யணும், நான் சம்பாதிக்க வேண்டும், என் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு கூட காத்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை திடப்படுத்துகிறேன். நீங்கள் விசுவாசியுங்கள், தேவனை விசுவாசியுங்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் அந்த மதிலை தாண்ட பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை உங்களிடத்தில் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். இந்த ஆண்டிலே இந்த வசனம் வருவதற்கு முன்பதாகவே நாங்கள் முஸ்திபுகள் வேலைகள் செய்து கொண்டிருந்தோம். இதே ஜனவரி மாதம் 2014 ஆண்டு ஒரு கிராமப்புறத்தில் போய் நாங்கள் ஊழியத்துக்கு சென்றிருக்கிறோம். அந்த கிராமப்புறத்தில் ஏராளமான மக்கள்களை ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் சொன்னோம். ஏராளமான மக்கள்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அர்ப்பணித்தார்கள், அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஆண்டவருடைய வசனத்தை சொன்னோம், எழுப்புதல் உண்டாகினது. நான் அப்பொழுதுதான் நினைத்தேன், ஆண்டவருடைய வார்த்தை சரியாக வந்தது. ஆண்டவர் மதில்களை தாண்டுவதற்கு பலனை கொடுக்கிற கர்த்தர். நீண்ட நாட்களாய் நாங்கள் காத்திருந்தோம், கிடைக்கவில்லையே. ஊழியம் செய்வதற்காக நீண்ட நாட்களாய் பொறுத்திருந்தோம், கிடைக்கவில்லையே. ஆனால் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அந்த மதிலை தாண்டுவதற்கு பலனை கொடுக்கிறார். ஆனாலும் அந்த வசனம் சொல்கிறது, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பிரியமானவர்களே, நீங்கள் தாண்ட முடியாத எந்த காரியமாக இருந்தாலும் இயேசு உங்களுக்கு இந்த 2014 ஆண்டிலே உங்களை தாண்டுவதற்கு பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் போன கிராமப்புறத்தில் போய் செய்த அந்த ஊழியத்தோடைய ஃபோட்டோஸ்கெல்லாம் நீங்கள் இப்பொழுது பார்த்து மகிழ்ந்து தேவனை துதியுங்கள். தேவன் அங்கு மகத்தான காரியங்களை செய்தார். அநேக வாலிபர்கள் எழும்பினார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு நாங்கள் அறுவடை செய்து அந்த கிராமத்தை விட்டு புறப்பட்டோம். எத்தனை ஒரு சந்தோஷமான ஒரு காட்சிகளை பார்த்து தேவனை துதியுங்கள். தேவன் நல்லவர். தேவன் ஒருபோதும் கைவிடாத தேவன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரியே, என்னிடம் தொலைபேசியின் வழியாக அநேகர் தொடர்பு கொண்டார்கள். இதோ நொறுக்கப்பட்டிருக்கிறேனே, கவலையோடு வந்திருக்கிறேனே, வேதனையோடு இருக்கிறேனே, கைவிடப்பட்டு போய் இருக்கிறேனே என்று விண்ணப்பங்களை நான் கேட்கும் பொழுது நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு ஒரு திடமான ஒரு வார்த்தை நான் கூறுகிறேன். உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டிலே நீங்கள் அந்த தடை சுவர்களை தாண்டுவீர்கள். நீங்கள் ஃபாரின் செல்வதற்காக, நீங்கள் விசா அப்ளைக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிற நேரமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதற்காக காத்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீங்கள் தேவனுக்குள் திடன் கொள்ளுங்கள். என் தேவனுக்குள் திடன் கொள்ளுங்கள். என் தேவன் உங்களை மதில் தாண்ட பலன் கொடுப்பார். ஆகவே இந்த காலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரன், சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை நம்புங்கள். நீங்கள் தேவன் ஒருபோதும் கைவிடாதவர். தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர். தேவன் அன்பு கொண்டுள்ள தேவன். அந்த தேவன் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். பிரியமானவர்களே, நீங்கள் நிச்சயமாக அந்த சேனைக்குள் பாய்வீர்கள், அந்த மதிலை தாண்டுவீர்கள். உங்களுக்கு தேவன் அற்புதம் கட்டாயம் செய்வார். நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள், நீங்கள் தேவனை பற்றி கொள்ளுங்கள், நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்கள். கட்டாயம் பாருங்கள், நீங்கள் அந்த மதிலை தாண்டுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி இந்த மதிலை நீங்கள் தாண்ட போறீங்க? எப்படி இந்த மதிலை தாண்ட போறீங்க? தாவீதுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளிலே, தாவீதுக்கு இக்கட்டான சூழ்நிலையிலே தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வெற்றியின் பாடல் தான் இந்த 18வது சங்கீதம். அந்த 18வது சங்கீதத்தின் முதல் வசனத்துக்கு முன்பதாகவே அங்கு எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை நீங்கள் கவனிங்கள். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கு, சவுலின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடினதாவது. பிரியமானவர்களே, இந்த 18வது சங்கீதத்தினுடைய ரகசியம், நீங்கள் பாடுகள் மத்தியில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனை துதிக்கிற ஆண்டு இந்த ஆண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசியுங்கள்.
நீங்கள் தேவனால் அந்த சேனையை தாண்டுவீர்கள். இதுவரைக்கும் நீங்க கூனி குறுக்கி போய் இருக்கலாம், ஒரு வேதனையோடு இருக்கலாம், வீட்டாரை எங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் கைவிட்டு இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களை கைவிட்டு இருக்கலாம், நீங்கள் நம்பின அந்த கம்பெனி உங்களை மோசம் செய்திருக்கலாம். இயேசு மோசம் செய்யாதவர், வாக்குறுதி மாறாத தேவன். உங்களுக்கு அவருடைய ஜீவ வார்த்தை புறப்பட்டு வருகிறது. தேவனாலே ஒரு சேனையை தாண்டுவேன். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தற்செயலா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்கிறது, தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு ஆசை, அநேக கிராமங்களுக்கு போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று. ஆண்டவர் பாருங்க, சரியான வேத வசனம் வந்த மாத்திரத்திலேயே தேவன் அதை தாண்டி செல்வதற்கு தேவன் பலத்தை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஏதோ ஒரு காலம் நீங்கள் கூனி குறுக்கி போயிருக்கலாம், ஏதோ ஒரு வேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஏதோ கொஞ்ச நாள் மாத்திரம் நீங்கள் காத்திருக்கின்ற பதில் வராம போயிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று வேத வசனம் சொல்கிறது. நிச்சயமாக நீங்கள் தேவனாலே, இயேசுவாலே, ஆண்டவராலே இந்த காரியத்தை நீங்கள் தாண்டி செல்வீர்கள். ஹல்லேலூயா. நீண்ட நாளாய் நான் தாண்ட முடியல, நீண்ட நாளாய் படித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஜெயம் கிடைக்கல, எனக்கு விடுதலை கிடைக்கல என்று நீங்கள் யாராவது சொன்னால், உங்களுக்கு நிச்சயமாக இந்த பொருத்தமான வசனம் நீங்க இந்த மாசத்திலே நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் தாண்டி செல்வீர்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். தேவன் செய்கின்ற மகத்தான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை பிரியமும் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இதோ இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனத்தின் வழியாக இதோ தேவன் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். தேவனாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவேளை என்னோடு இணைந்து ஆண்டவரே, கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரின் சகோதரர்களை நோக்கி பார்ப்பீராக சுவாமி. அவர்கள் கண்களிலே வடிந்து கொண்டிருக்கிற அந்த கண்ணீர்களை தொடப்பீராக சுவாமி. அவர்களால் தாண்ட முடியாம, அவர்களால் இந்த காரியங்களை நடத்த முடியாம, அவர்களால் வெற்றி பெறாமல் காத்து கொண்டிருந்தால் ஒருவேளை உம்முடைய கிருபை இந்த நேரத்தில் அவர்களை சூழ்ந்து கொள்வதாக சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய குமாரன் மீது, உம்முடைய குமார்த்தி மீது உம்முடைய கிருபையை பொழிவீராக சுவாமி. பொழிந்து அவர்களை தாண்டக்கூடிய பலனையும் ஞானத்தையும் கிருபையும் கொடுப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டுமெனுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, கட்டாயம் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்வதன் வழியாக நாங்கள் தேவனை துதிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, எங்கள் ஊழியத்தின் வாயிலாக மாதந்தோறும் எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள், வாலிபர் நற்செய்தி கூட்டங்கள் மற்றும் வெள்ளிதோறும் உபவாச கூட்டங்களும் நடைபெறுகிறது. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் சகோதரன் ஆல்பர்ட், தொலைபேசி எண் 0025515141414225, இமெயில் albert@gmail.com.